35. இன்னைக்கு மீட்பை குறித்து ஒரு சில காரியங்களை பார்க்க போறோம். ஏசாயா 35வது அதிகாரம். வனாந்தரம் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளிகளுக்கு புஷ்பத்தை போல் செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்பு பாடும். லீபோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவரின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் தமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து வருவதினாலே, அவர் மீட்கப்படுகிறதுனாலே, அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு எப்பேற்பட்ட காரியத்தை செய்கிறார் என்பதை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு முன்னாடி, இயேசு வருவதற்கு முன்னாடி இந்த காரியத்தை சொல்றாங்க தீர்க்க தரிசனமா. இப்ப இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் என்ன பண்ணிக்குதுங்க, இயேசு வந்தோம்னா நிறைவேறி இருக்குது. இப்ப இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மேல பலிக்கிறதா இருக்கிறது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த நாள்ல இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. ஆனா இயேசு வந்த நாள்ல இல்ல, அப்ப அவங்களுக்கு நிறைவேறல. ஆனால் இப்போது இந்த தீர்க்க தரிசனத்துக்கு, இந்த வசனத்துக்கு சொந்தக்காரர்களாக, இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நாம பாத்திரவான்களாக என்ன பண்றோம், இருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குங்க? இந்த இடத்துல முதல் சொல்றாரு, இயேசு வரும்போது, நம்முடைய வாழ்விலே வரும்போது என்ன செய்வார்னா, முதல் செழிப்பு தான். முதல்லதுங்க செழிப்பு, ஃப்ளரிஷ், ப்ராஸ்பரிட்டி. என்ன செழிப்பு? அவர் சொல்ற வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளிகளுக்கு புஷ்பத்தை போல என்ன பண்ணமா செழிக்கும். அவர் சொல்றாரு, வனாந்தரம் போல வாழ்க்கை இருக்குதா, வறண்ட நிலம் போல இருக்குதா? இல்ல ஒண்ணு இல்லப்பா, இது வெட்ட வெளி போல இருக்குதுப்பா, ஒரு புல் பூண்டு கூட இல்ல, ஒரு பட்டல் காடா இருக்குது, அப்படி இருக்குதா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த வனாந்தரமா இருக்கட்டும், வறண்ட நிலமா இருக்கட்டும், கடுவெளியா இருக்கட்டும், ஆனா இனி நான் என்ன பண்ண போறது இல்ல, வனாந்தரம் போல என் வாழ்க்கை இருக்க போறது இல்லை, வறண்ட நிலம் போல என் வாழ்க்கை இருக்க போறது இல்லை, ஒண்ணுமே இல்லாத ட்ரை லேண்ட் போல என் வாழ்க்கை இருக்க போறது கிடையாது. என் வாழ்க்கை என்ன பண்ண போகுது, மகிழ்ச்சியா இருக்க போகிறது. என் வாழ்க்கை எப்படியா இருக்க போகுது, என் குடும்பம் எப்படியா இருக்கிற போது, களித்து இருக்க போகுது. என் குடும்பம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போகுது, ஒரு புஷ்பம் செழிப்பதை போல, ஒரு பூ பிளஸம் ஆவது போல, ஒரு ஃப்ளவர் பிளஸம், ஒரு பூ செழிப்பது போல, ஒரு பூ மலர்வது போல என் வாழ்க்கை என்ன பண்ணாங்க இருக்கும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா என் வாழ்க்கையை மலர செய்ய, என் வாழ்க்கையை செழிப்பாக்க, என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற, என்னுடைய கஷ்டங்களை போக்கி என்னை களிப்பாய் மாற்ற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறாரு, என் வாழ்விலே வந்திருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நிச்சயம் சொல்றேன் பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இருக்கிறபடினாலே உங்க வாழ்க்கையில இனி வனாந்தரம் கிடையாது. சொல்லுங்க, இனி என்ன கிடையாது, வனாந்தரம் கிடையாது. இனி உங்க வாழ்க்கையில பஞ்சம் கிடையாது, இனி உங்க வாழ்க்கையில பசி கிடையாது, இனி உங்க வாழ்க்கையில குறைவு கிடையாது, இனி உங்க வாழ்க்கையில தரித்திரம் கிடையாது, இனி உங்க வாழ்க்கையில என்ன கிடையாது, வறண்டு போன வாழ்க்கை கிடையாது. எப்போதுமே செழிப்பான வாழ்க்கையை தருவதற்காகவே இயேசு உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுகிறாரு, வந்திருக்கிறார். நிச்சயம் நீங்க செழிப்பை எதிர்பாருங்க, ஆசீர்வாதத்தை எதிர்பாருங்க, நிறைவை எதிர்பாருங்க. அதுதான் இயேசு உங்களுக்கு தருகிற முதல் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, அது மிகுதியாய் செழித்து, செழிக்கிறது மாத்திரமல்ல, அது மிகுதியாய் செழிக்குமா. நீங்க பார்க்கலாம், ஆபிரகாமை முதிர் வயதிலே சகல காரியங்களையும் அவனை ஆசீர்வதித்தார். ஈசாக்கை பார்த்து சொல்லும் போது அவன் வர வர விருத்தி அடைந்தான், அவன் நாளுக்கு நாள் பெரியவனானான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, இதுவரைக்கும் உங்க குறைவை நிறைவாய் மாற்றி இருக்கிறாரு, இதுவரைக்கும் வனாந்தரத்துல ஒரு நீரூற்றத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இது பத்தாது, இன்னும் உங்க வாழ்க்கையில நிச்சயம் சொல்ற பாருங்க, இந்த வசனத்தின் படி உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் மிகுதியாய் செழிப்பீங்க. உங்க வாழ்க்கையில தரித்திரம் என்பதே பார்க்க முடியாது, இனி குறைவு என்பதே பார்க்க முடியாது, ஷார்டேஜ் இருக்க போறது இல்லை. சொல்லுங்க, ஷார்டேஜ் இருக்க போறது இல்லை.
இதுதான் சொல்றான். யார் சொல்றான்? தாவீது. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். சொல்லுங்க, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுற எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிறைவாய் மாற்றுவாரு. அதனால என் வாழ்க்கையில இனி என்ன இல்லைங்க, மிகுதியாய் நான் செழிக்க போறேன். சொல்லுங்க, மிகுதியாய் செழிக்க போறேன். ஒருவேளை இது வரைக்கும் நான் செழிப்பை காணல, இன்னும் நான் பிரச்சனையில தான் இருக்கிறேன், இன்னும் குறையில தான் இருக்கிறேன், இன்னும் பல பிரச்சனை இருக்குது, தட்டு புட்டி தான் போகுது, அப்படிதான் இருக்கிறீங்களா? கொஞ்சம் உங்க எண்ணத்தை கொஞ்சம் மாத்துங்க. என்ன கேட்டா என்ன சொல்றாங்க? ஏன் எங்க வாழ்க்கையில கொஞ்சம் தட்டு புட்டின்னு போகுது, ஏன் எங்க வாழ்க்கையில குறை இருக்குன்னா, இல்லைங்க எனக்கு வேலை இல்லைங்க. அடுத்து சொன்னாங்க, எங்க வீட்டுக்கார வேலைக்கு போறாங்க, இல்லைங்க பிசினஸ் இல்லைங்க, பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுங்க, அது இல்லை இது இல்லை. நான் சொல்றேன், அதை காரணம் காட்டாத. அது இல்லை நமக்கு சோர்ஸ். சோர்ஸ் யாருங்க? இயேசு தான் நமக்கு சோர்ஸ். இயேசு தான் நமக்கு மூல ஆதாரம். வசனம் தான் நமக்கு மூல ஆதாரம். வசனம் சொல்லுது, என்னை கர்த்தர் மிகுதியாய் செழிக்க வைப்பார், என் வாழ்க்கையில களிப்பாய் மாற்றுவார், என் வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றுவாரு, நான் செழிப்பேன், நான் மிகுதியாய் செழிப்பேன். சொல்லு பாருங்க, சொல்லினே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா வேலை வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வியாபாரம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா தொழில் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவா உங்க கைவலனையும் உங்க சாமர்த்தியத்தினால நீங்க வாழ நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவா நீங்க என்ன பண்ண முடியாது, ஒரு பெரிய வெற்றியை காண முடியாது. வசனத்தை பாருங்க, வசனம் இப்படி சொல்லுது, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. வான ஒழியும் பூமி ஒழியும், வார்த்தை என்ன பண்ணாது, ஒழிஞ்சு போகாது. இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறும். வசனத்தை பற்றி கை வச்சுக்கணும். இசப்பா இந்த வார்த்தை என் வாழ்க்கையில பலிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆமென். வேலை செய்யுங்க, ஓடுங்க, வியாபாரம் பண்ணுங்க, தொழில் பண்ணுங்க. ஆனா அது இல்ல உங்களுக்கு சோர்ஸ். அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த பிஸியா வச்சிருக்கவங்க நன்றி செய்யுங்க, அதற்காய் நன்றி. அதுதான் என்ன வாழ வைக்க போகுது, அதுதான் என்ன உயர்த்த போகுது, அதுதான் என்ன நல்லதுக்கு போச்சு. அதன் மேல நம்பிக்கை இருக்கக்கூடாது. இயேசுவின் மேல, தேவனுடைய வார்த்தை மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், நீ நிச்சயம் தோத்து போகவே மாட்டேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? அப்பா முதிர் வயது ஆச்சுன்னா என்ன ஆகும்? கலந்து போயிடுது. முதிர் வயது ஆச்சுன்னா நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா நான் வேதம் சொல்லுது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் செழுமையுமா என்ன பண்ணுவார்கள்? இருப்பார்கள். முந்தின ஆசீர்வாதத்தை காட்டிலும் பிந்தின ஆசீர்வாதம் பெருசா இருக்க போகுது. ஆபிரகாமை முதிர் வயதில் சகல காரியங்களும் ஆசீர்வதித்தது போல என்னையும் சகல காரியங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இளங்கலாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இது வந்து ஒரு விசுவாச ஜீவியம். இந்த அவிசுவாசத்துக்கு இடம் இல்லை. மானுஷிகமாக சிந்திக்காதீங்க. ஒரு ஆவிக்குறிகரமா, ஒரு ஸ்பிரிச்சுவலா நீங்க இருக்கணும். இப்ப எண்ணங்களினால சில பேர் என்ன பண்றாங்க, சில காரியங்களை முயற்சி பண்ணி பார்க்கறாங்க, எண்ணங்களுக்காக தோக்குறோம். ஆனா எண்ணங்களை காட்டிலும் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள என்ன பண்ணுங்க, கருதரிக்க வேண்டும். இந்த வசனம் சொல்லுது, உன்னை மிகுதியாய் செழிக்க வைக்கும், பூரித்து ஆனந்த களிப்புடன் வாழுமா. பூரிப்ப இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பூரிப்ப எத்தனை பேர் சொல்லுங்க? பூரிப்ப ஆசீர்வாதத்துல நீ பூரிப்ப, நீ களி கூறுவ, நீ ஆனந்த களிப்பு உண்டாகும், உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். எத்தனை பேருக்கு விலகல்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல 10ஆம் வசனத்துல கீழே சொல்றாரு பாருங்க, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள், சஞ்சலம் தவிர்ப்பு உங்களை விட்டு என்ன பண்ணுங்க, ஓடி போகும். கவலை கண்ணீர் இருக்காது, சஞ்சலம் தவிர்ப்பு இருக்காது, வேதனை துக்கம் இருக்காது. அது ஒருவேளை வந்தாலும் உங்ககிட்ட தங்காது, அது உன்னை விட்டு ஓடி போகும். இருந்த ஒரு நாள் சொல்லுங்க. சில பேருக்கு ஆசீர்வாதம் தங்க மாட்டேங்குது. எப்போதும் கேட்டாலும் கவலை மீன் தான். கவலை மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்றாங்க, கவலையா ஆயிட்டாங்க. கவலை மீன் சாப்பிடுங்க, அதுக்காக எப்போதும் நீங்க கவலையா இருக்கீங்க. சில பேர் சொல்ல,
நானும் என் கண்ணீரும் என்னை விட்டு பிரிக்கவே முடியாது. ஏங்க ஆண்டவர் துக்கமுகமா இருக்க சொல்லல, சஞ்சலம் தவிப்பு உன்னை விட்டு ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி உன் தலை மேல் இருக்கும். சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி யாருங்க? உங்க தலை மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன். சொல்லுங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன். நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல இருக்கும், என் குடும்பத்தின் மேல இருக்கும், என் பிள்ளைகள் மேல இருக்கும். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க தொழில இருக்கும், வியாபாரத்துல இருக்கும், சபையில இருக்கும். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. நித்திய மகிழ்ச்சி இருக்கும். நான் துக்கமுகமா இருக்க மாட்டோம், நாங்க வேதனையோடு கூட இருக்க மாட்டோம், நாங்க கண்ணீரோடு கூட இருக்க மாட்டோம், நாங்க கவலையோடு கூட இருக்க மாட்டோம், நாங்க பாரத்தோடு ஏக்கத்தோடு இருக்க மாட்டோம். ஏன்? இயேசு எங்களுடைய சஞ்சலம் தவிப்பை எடுத்து போட்டு அவரை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி அடையும்படியாக என்ன பண்ணிக்கிறாரு? செஞ்சிருக்கிறாரு. துக்கத்தை அடைத்து எடுத்து போடுகிற ஒரே வழி சந்தோஷம். என்ன ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயம் சொல்ல, ஒரு ஆவிக்குரிய சந்தோஷம் வாழ்க்கையில வந்துச்சுன்னு பாருங்க, வீட்டுல இருக்கிற எல்லா அட்டாசமும் தூக்கி போடும். வீட்டுல சில பேருக்கு நிறைய குப்பைங்க இருக்கு, மனசுல குப்பை, உள்ளத்துல குப்பை, வீட்டுல குப்பை. இந்த குப்பையெல்லாம் அடிச்சு போறதுக்கு ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ண, எல்லாம் அடிச்சுன்னு ஓடி போடும். அதே மாதிரி ஆசீர்வாத வெள்ளம், செழிப்பின் வெள்ளம், மகிழ்ச்சியின் வெள்ளம் உங்க வாழ்க்கையில வந்து எது எது தேவையில்லையோ அதெல்லாம் என்ன பண்ண போகுது? அடிச்சு போக போகுது. நிச்சயம் சொல்றேன் பாருங்க, இந்த வருஷத்தை காட்டிலும் அடுத்த வருஷத்துல நாம நல்லா இருக்க போறோம், இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. சஞ்சலம் டைப் நம்ம விட்டு ஓடி போகும். ஆனந்த களிப்பு, பாடல்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி, இதுதான் நம்முடைய சொந்தமா என்ன பண்ண போகுது? இருக்க போகுது. நம்ம வர வர விருத்தி அடைய போறோம், நம்ம நாளுக்கு நாள் பெருக போறோம். ஊழியத்துல, சபையில, ஆசீர்வாதத்துல, செழிப்புல, மன விஷயத்துல, பொருளாதாரத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? செழிக்க போறோம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்களாப்பா ஒரு ஆமென். அல்லேலூயா. இப்ப அல்வா சாப்பிடுறதுக்கு என்ன கஷ்டமா? காலையில வந்தோன்னு இப்படி யார் உங்களுக்கு அல்வா ஊட்டி தருவா? லெமன் பாஸ்டர் மட்டும் தான் ஊட்டி தருவாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவே பாருங்க, இந்த இடத்துல கார்மேலின் சாரோனின் மகிமையும் லீபனோனின் மகிமையும், கார்மேல் சாரோன் என்பதின் அலங்காரமும் அதுக்கு அளிக்கப்படுமா? மகிமை, ஒரு அலங்காரம். இந்த கர்மேல் என்பது ரொம்ப அழகான இடம், சாரோன் என்பது மிகப்பெரிய அழகான ஒரு இடம். அப்பேற்பட்ட அலங்காரமும் அப்பேற்பட்ட மகிமையும் சபைக்கு, தேவனுடைய ஜனத்துக்கு, தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் என்ன பண்ணுவாரு? தருவாரு. அவர் சொல்றார், கர்த்தருடைய மகிமையும் நமக்கு தேவனுடைய மகத்துவத்தையும் நாம் என்ன பண்ண போறோம்? காண போறோம். எந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கனம், கர்த்தருடைய காரியம் நம்ம மேல, நம்ம குடும்பத்து மேல என்ன பண்ண போகுது? இருக்க போகுது. எந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், கர்த்தருடைய மகிமை இருக்குது. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமையும் தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய அற்புதமான செயல்களையும் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ண போறோம்? காண போகிறோம். சொல்லுங்க, காண போகிறோம். காண்பார்கள். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. காண்பார்கள். அவங்க சொல்லுது காண போகிறோம் சொல்லுது. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவங்கள நான் விசுவாசித்தால் தேவ மகிமை என்ன பண்ணுவார்கள்? காண்பார்கள். நீங்க நான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மகிமையை காண போறோமா? ஆசீர்வாதத்தை காண போறோமா? செழிப்பை காண போறோமா? மகிழ்ச்சியை காண போகிறோமா? நிச்சயம் காண போகிறோம். அதில் துக்கமா இருக்க போறதில்ல, கவலையா இருக்க போறதில்ல, வேதனையோடு கூட இருக்க போறதில்ல, பாரம் கவலையோடு கூட இருக்க போறதில்ல. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் உன்னை என்னைய சந்தோஷப்படுத்த போறாரு. எல்லா விதத்திலும் உன்னை என்னைய ஆசீர்வதிக்க போறாரு. எல்லா விதத்திலும் முன்ன காட்டிலும் இன்னும் பல எல்லைகளை விஸ்தாரமாக்க போறாரு. எல்லா ரீதியில நம்மளோட துக்கம் எல்லாம் கலைந்து சந்தோஷமா இருக்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜோசியக்காரன் வந்து நீ நல்லா இருப்பேன்னு சொன்னானா சொன்னாடா ஜோசியக்காரன். ஒரு எலி சொல்லுக்கு உள்ளது, ஒரு எலி சொல்லுது, ஒரு கிளி சொல்லுதுன்னா அதை நம்புறேன், ஒரு சீட்டு சொல்லுது நம்புறேன், ஒரு குடுகுடுப்புக்காரன் சொன்னான், ஒரு பள்ளி கத்துனா, ஒரு சொல்ல பேசி பள்ளி கீ கத்துச்சு, மத்தியா சகுனம் பள்ளி கத்துச்சு. நான் பள்ளி இல்லையா மனுஷன், தேவனுடைய மனுஷன், தேவனுடைய வார்த்தையை கத்தின்னு கிடக்குறேன்.
நிச்சயம் உன் மேல பலிக்க போகுது. எல்லாம் கடலை கட்டி கட்ட பலிக்க போகுது உன் மேல. சகலத்தை நம்புற, வள்ளியும் எலியும் கிளியும் ஜோசியத்தை நம்புறிய நீ, வசனத்தை நம்பு, இந்த வார்த்தையை நம்பு. நிச்சயம் வந்து என்ன பண்ண போகுது, இந்த வார்த்தை வாழ்க்கையில நிறைவேற போகுது. நான் கண்ணீர் சொல்லுங்க பக்கத்துல, கண்ணீரோடு கூட இருக்க போறது இல்லை, நான் வேதனையோடு கூட இருக்க போறது இல்லை, நான் துக்கமுகமா இருக்க போறது இல்லை, நான் பாரத்தோடு இருக்க போறது இல்லை. கர்த்தர் என் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தரப்போறாரு. ஹல்லேலூயா. இனி நான் கடன் வாங்குறதுக்கு தேவையே இருக்காது, கடன் வாங்குறதுக்கு தேவை இருக்காது. நானும் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பேன். சொல்லுங்க, ஒரு நாள் வாங்கி இருக்கலாம், சொல்லிட்டே இருங்க. எது வரைக்கும் சொல்லு, கொடுக்குற வரைக்கும் சொல்லு. இல்ல ஒரு நீ கடனாக தான் வாங்க ஒரு குறை கேட்கலாம், கொடுத்துரு, நானும் கொடுத்துக்கிறேன், இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. சில பேர் வந்து கொடுக்குறதே மனசு வர, வாங்குறதுக்கு வேணா மனசு வரும். இதெல்லாம் எடுத்து கொடுக்குற பிசாசு மைண்ட், இதெல்லாம் வந்து மாம்சீகமான மைண்ட். கொடுக்கணும் சொல்லுங்க, கொடுங்க, கொடுங்கல போது மனுஷனுக்கு கர்த்தருக்கு கொடு சொல்லு. வாழாகாமல் என்னை தலையாக்குவார் சொல்லு, என்னை கீழாக்காமல கொடுத்தினா அவனை தலை, கொடுத்தினா தான் யாரு தலை, அதான் அவனை வாழாக்காம தலையாக்குவார். கீழாக்காமல் மேல் ஆக்குவார். நீ கொடுத்தா தான் நீ மேல். கொடுக்க சொல்ல கை என்ன பண்ணுது, மேல இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்னை அப்படியே வைக்க போறார் சொல்லுங்க, என்னை வாழாக்காமல் தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் மேலாக்குவார். நானும் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க, எவ்வளவு நேரம் சொல்லுங்க, கொடுக்கிற வரைக்கும் சொல்லுங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கு வட்டி கொடுக்க, வட்டி கடை நடத்துறதுக்கு ஆண்டவர் கொடுக்க சொல்லுங்க, இறங்கி கொடுங்க. கர்த்தர் சொல்றாரு, அதனால கொடுங்க, அன்பினால கொடுங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கங்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் அவர் உங்களை வந்து ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். சொல்றார், எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, திடப்படுத்துங்க. சரியில்லாங்களா பரவாயில்ல இருக்கட்டும், இனி திடப்படுத்துங்க, எல்லாவற்றையும் பலப்படுத்துங்க. முழங்கால் எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, பலப்படுத்துங்க. பயப்படாது இருங்க, பயப்படாது இருங்க சொல்லுங்க. திடப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. வாழ்க்கை, குடும்பம் எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, சரியில்லை என்ன தோணுதா சரி பண்ணுங்க, சரியில்லை என்ன தோணு என்ன பண்ணுங்க, சரி பண்ணுங்க. வாழ்க்கையை, குடும்பத்தை, ஜெபத்தை எல்லாத்தையும் சரிப்படுத்துங்க. திடன் கொள்ளுங்கள் சொல்லுங்க, திடன் கொள்ளுங்க. ஒரு மாதிரி புண்ண புட்ச மாதிரி ஆயிடாதீங்க. சில பேர் என்ன புண்ண புட்ச மாதிரி பயந்துட்டாங்க, ஒன்றே முடியல, எல்லாரும் கூட திடன் கொள்ளுங்க சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள். பயப்படாதுங்கள் சொல்லுங்க, பயப்படாதுங்கள். இதோ இங்க உங்கள் தேவன் என்ன பண்றாரு, நீதியை சரி கட்டவும் பதிலளிக்கவும் என்ன பண்றாரு, இயேசு வந்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில. கர்த்தராகிய இயேசு உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறார். பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க. உங்களுக்கு நீதியை செய்யும்படியாக, உங்கள் பாவத்துக்கான பதிலை எல்லாம் எடுத்து போட்டு உங்களுக்கு நீதியை செய்யும்படி, பாவத்துக்கு பதிலாக அவர் என்ன பண்ணாரு, நீதியை செய்யும்படியாக, உங்களை ரட்சிக்கும்படியாக அவர் உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறார். அவர் ஆமென் சொல்லுங்க. இனி பாவம் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணாது, நாசத்தை உண்டாக்க முடியாது, சாபம் உங்க வாழ்க்கையில கெடுக்க முடியாது, அழிவு உங்க வாழ்க்கையில கெடுக்க முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, நீதியை தரும்படியாக இயேசு வாழ்க்கையில வந்திருக்கிறார். உன்னை ரட்சிக்கும்படியாக, உன்னை விடுவிக்கும்படியாக, உன்னை தூக்கி விடும்படியாக, புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து, ஆபத்திலிருந்து, பல பிரச்சனையிலிருந்து உன்னை தூக்கி விடும்படியாக உனது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில என்ன பண்ணிக்கிறாரு, வந்திருக்கிறார். உன்னை அப்படியே விட மாட்டாரு, அவர் ரட்சிப்பார் சொல்லுங்க, அவர் ரட்சிப்பாரு. நான் அதுல இருந்து எழுச்சி வருவேன் சொல்லுங்க, பக்கத்துல நான் அதுல இருந்து எழுச்சி வந்துருவேன். கர்த்தர் என்னை கைவிட மாட்டாரு, என்னை தூக்கி விடுவாரு, என்னை உயர்த்துவாரு. இப்படிதான் பேசணும், இப்படிதான் சொல்லணும். இப்படிதான் சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன சொல்லுகிறார் கர்த்தருங்க, அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்க. பார்த்து சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, நான் சொல்லுங்க, 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 சொல்லுங்க,
சொல்லுங்க. சத்தம் இடம் சொல்லுது, அப்ப நடக்க போகுது. சொல்லு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நான் சொல்றேன். நான் திடன் கொள்ளுவேன். நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். நான் இதிலிருந்து எழுச்சிருவேன். நான் கடல்ல இருந்து வெளியே வந்துடுவேன். எனக்கு நல்லா எல்லாம் நடக்கும். கர்த்தர் என்னை கைவிட மாட்டாரு. புதிய வருஷத்துல புதிய வாசல் எனக்கு திறப்பாரு. சொல்லு பாப்பி. கர்த்தர் இருக்கிறாரு. எதனால சொல்ற? உன் பலத்தினால சொல்ற, உன் ஞானத்தினால சொல்ற. கர்த்தர் என்ன ரட்சிப்பாரு. என்ன நீதியை சரி கட்ட வருவாரியா என் ஆண்டவரே. என்னை கைவிட மாட்டார். சொல்லுப்பா, திருப்பி சொல்லு, திருப்பி சொல்லு. நீ எதை சொல்ல போற அதான் நடக்க போகுது. நீ சொல்லுங்க. பக்கத்துல ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தினால் நீ எதெல்லாம் சொல்றியோ அதெல்லாம் நீ போய் பெற்றுக்கொள்ள. பக்கத்துல சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மனைவி கிட்டயாவது சொல்லுங்க. சொன்னீங்களா? சொல்லியா? சொன்னவங்களும் பாக்கியவான். சொல்லுப்பா. கர்த்தர் ரட்சிப்பார். என்ன கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். நான் துக்கமுகமா இருக்க மாட்டேன். ஒரு வாசலை திறப்பாரு. எனக்கு ஒரு அற்புதம் அப்படித்தானே பண்ணணும். எத்தனையான நன்மையை தருவாரு. இன்றைக்கே தருவாரு, இப்போதே தருவாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் இங்க வந்து இருக்கீங்க? ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கணும். உலகத்துல வந்து காசு பணத்தை காட்டில நம்பிக்கை விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசம் நம்பிக்கை இருந்தா வச்சுங்களேன், நீங்க பெரிய காரியத்தை நீங்க செஞ்சிடலாம், பெரிய காரியத்தை சாதிச்சிடலாம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அஞ்சில சொல்றாரு, அப்பொழுது குருடனின் கண்கள் திறக்கப்படும், செவிடனின் செவிகள் திறந்து போகும், அப்போது முடவன் மானை போல் துதிப்பான், ஊமையின் நாவு கெம்பிருக்கும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. திரும்ப சொல்றாரு, அங்க ஒரு சுகம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, குருடர்கள் பார்வையற்றவர்கள் செவிடர்கள் கேட்கிறார், ஊமையான் பேசுகிறான் என்று அவனுக்கு போய் என்ன பண்ணுங்க சொல்லுங்க சொன்னாரு. அப்ப என்ன சொல்றாரு இயேசு, இந்த தீர்க்க தரிசனம் நான் வந்தோம் என்ன பண்ணுச்சு? நிறைவேறிச்சு. அது நிறைவேறது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் காலத்துல அது என்ன பண்ணுது? நடந்து கொண்டு இருந்தது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கும் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இனி நீ முடமா இருக்க மாட்ட, இனி நீ ஊமையா இருக்க மாட்ட. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சரியாகும், எல்லாம் சரியாகும். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? குணமாக்குறவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. என்னை சுகமாக்குறவரா இருக்கிறாரு. முதல்ல செழிப்பு, அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்றாரு? உன்னை சுகமாக்குறவரா இருக்க. மீண்டும் மீண்டும் சொல்ல, கர்த்தர் உன்னை வியாதியா இருக்க விரும்பலப்பா. விசுவாச தான் வியாதியை கொண்டு வரும். நீ வியாதியா இருக்குன்னு அவருக்கு விருப்பமே இல்லை. நீ மன கஷ்டத்துல இருக்குன்னு விருப்பமே இல்லை. எப்படி நீ வியாதியா இருக்குன்னு விருப்பமே இல்லை. பிள்ளைகள் அப்போ அது கர்த்தருக்குரியது. சித்தம் உண்டு சுத்தமாகட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ எழுத்தா இருக்கிறதா சித்தம். எங்க வேணாலும் எனக்கு பயத்தை சொல்லு. எழுத்தா இருக்கிறதா கர்த்தருடைய. நீ வியாதிக்குமா இருக்கணும் கர்த்தர் பிரியப்படவே இல்லை. அப்படி பிரியப்பட்டிருந்தான்னா அவர் என்ன பண்ண? சிலுவைக்கு வந்திருக்க மாட்டாரு, அடிக்கப்பட்டிருக்க மாட்டார், நொறுக்கப்பட்டிருக்க மாட்டாரு. ஆனா நீ சுகத்தோடு கூட இருக்கணும். சொல்லுங்க, நீ சுகத்தோடு கூட இருக்கணும், நீ ஆரோக்கியத்தோடு கூட இருக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் கண்கள் திறக்கப்படும், உங்களுடைய செவிகள் கேட்கப்படும். நடக்க முடியாதவங்க இயேசுவின் நாமத்தினால நடக்கும். எல்லாம் ஒழுங்காகும். இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் என்ன பண்றாரு? வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. கரங்களை கட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. திரும்ப சொல்றாரு பாருங்க. வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்து ஓடுமா. வெட்டாந்தரை தண்ணீர் தடகமாகும், வறண்ட நிலம் நீர் ஊற்றுகளாகும். வலு சர்ப்பங்கள் தாவரித்த இடங்களிலே புல்லும் பொறுக்கும் நாணலும் அங்கு உண்டாகும். திரும்ப சொல்றாரு. நான் சொல்ற பாருங்க, உங்க வாழ்க்கை, உங்க இடம் ஒருவேளை வனாந்திரம் போல இருக்கலாம். ஒருவேளை வியாபாரம், தொழில், குடும்பம் ஒரு வனாந்திரம் போல இருக்கலாம். ஆனா சொல்றாரு, ஆனா நீ வனாந்திரத்துல இருக்கட்டப்பா, அங்கேயே நான் ஒரு அற்புதம் செய்வேன். வனாந்திரத்துல வயல்வெளியை போல மாறும். சொல்லுங்க, வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். வறண்ட நிலமெல்லாம் நீர்க்கேணிகளா என்ன பண்ணுமா? மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க. செழிப்பாய் மாறும். திரும்ப சொல்றேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எல்லாம் ஆப்போசிட் ஆகுது. இல்லப்பா, கர்த்தர் எல்லாவற்றையும் மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா மாத்த போறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. முடியாததெல்லாம் முடித்து கொடுக்க போறாரு. அவர் உனக்கா யாவையும் செய்து முடிப்பாரு.
உனக்காக வானத்தை விட்டு கீழே இறங்கி வந்துட்டாரு. உன்னை ஆசீர்வதிப்பது உன் வனாந்திரமான வாழ்க்கை, வறண்ட நிலமான வாழ்க்கை. ஐயோ இதெல்லாம் முடியாதுன்னு நினைக்க இல்ல, வனாந்திரத்துல வயல்வெளியை உண்டாக்குவாரு, வறண்ட நிலத்தை நீர்க்கடிகளாய் மாற்றுவாரு. பல்லு சர்ப்பங்களும் பூச்சி பொட்டு கோட்டான் குருவி பாம்பு தேள் இதெல்லாம் அலங்கி இடத்தெல்லாம் என்ன பண்ணுவாரு, அழகான தோட்டத்தை போல மாத்துவாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படிதான் இந்த இடத்தை மாத்தினாரு. இன்னும் மாத்த வல்லவரா இருக்கிறார். இடத்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன பார்த்தவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும். ஆனா இந்த இடம் இப்படியா இருக்குது. இன்னைக்கு இருக்கிற இடத்தை காட்டி இந்த இடம் தான் இப்ப பெஸ்டா இருக்கு. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்லுவேன். பல 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 இது அப்பா 15-20 வருஷத்துக்கு முன்ன பார்த்தவங்க சொல்லுவாங்களா அப்படி எப்படி மாத்திட்டாரு கர்த்தர். இன்னும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் யாருங்க? அதே தான் உங்க வாழ்க்கை மாறப்போகுது, அதே தான் உங்க வீடு மாறப்போகுது. ஐயோ ஒண்ணுமே இல்லை, இல்ல இல்ல நீ ஒண்ணே இல்லைன்னு பேச்சு கிடையாது. நான் இனி 10 வீட்டுல என்னால இருக்க முடியாதுப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்கு புதுச வாழ்க்கை கிடையாது. ஒரு சின்ன கொட்டா போதும், ஒரு சின்ன ஹட்டு போதும், ஒரு 4 நாள். இல்ல 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 அதுலலாம் இனிமேல் வாழ முடியாது. கர்த்தர் என்ன வலப்பக்கம் இடப்பக்கம் இடம் கொண்டு என்ன பண்ணுவாரு, பெருக செய்வார். எந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அது கர்த்தர் சொல்ற எல்லாம் பெருசாக போகுது, எல்லாம் விஸ்தாரமாக போகுது, எல்லாம் விரிவாக போகுது. இனி என்னப்படாது, எகிப்து மாதிரி போவாதீங்க. அங்கே போயிருக்கேன் ஒரு ஓரத்துல மூலையில ஒரு கொடுங்க, அந்த நாய் பட்டுக்கிற மாதிரி அந்த வறண்டால் நான் பட்டுக்கு போயிடுறேன் அப்படின்லாம் இனி உன்னை விட மாட்டேன். ஒரு ஆமென். நீயே உடாம விட மாட்டேன். நான் கட்டில தான் படுக்க வைப்பேன், பெட்டில தான் தூங்க வைப்பேன். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இல்லைங்க அடியேன் 30 வருஷமா பாயில தான் படுக்கிறேன். வயசாகி போச்சு, நல்லா கட்டில கிட்டில சிகிச்சை போட்டு படுத்துப்பாரு, எப்படி தூக்கம் வரப்பாரு. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அனுபவிக்கிறதுக்கு தான் கர்த்தர் இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். இல்ல இல்ல இதெல்லாம் நான் அனுபவிக்கவே மாட்டேன். மாட்டேன்னா நீ ஒன்றையும் பண்ண முடியாது. கர்த்தர் சிலுவையில தொங்குது அவ வேதனைப்பட்டது எதுக்கு தெரியுமா? நீ நல்லா இருக்கணும். சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கணும், நல்லா கட்டில தூங்கணும், நல்லா ஏசி இருக்கணும், எல்லாம் இருக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இல்ல 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 தரித்திர மைண்ட் எடுத்து போடுங்க, அப்பதான் விசாலம் வரும். தரித்திர மைண்ட் எடுத்து போட்டதான் ஆசீர்வாதம் வரும். தரித்திர மைண்ட் எடுத்து போட்டதான் செழிப்பு வரும். எண்ணத்துக்கு மீறி கடவுள் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு பிரச்சனை ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது. கவனிங்க, உங்க வாழ்க்கையில தடை இருக்குதுன்னா யாருன்னா நம்ம எண்ணம் தான். எண்ணத்தை கொஞ்சம் மாற்றணும்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் ஈஸியா அவனை ஆசீர்வதிச்சிருவாரு. வனாந்திரம் எல்லாம் வயல்வெளியாய் மூடும், வறண்ட நிலமெல்லாம் நீர்க்கொடியா மாறும், கோட்டான் குருவி எல்லாம் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணலாம். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இல்லைங்க அந்த காலத்துல நான் அங்கூட இருந்தேன், அப்போ பழையது குடிச்சேன், கொஞ்சம் கஞ்சி தண்ணி குடிச்சேன். இப்போ இருக்கிறவங்களாம் ஆமையா இப்போ ஒன்றும் செய்ய மாட்டான். இந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இல்லையா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, என் பிள்ளை நல்லா இருக்கிறேன். ஆமா அப்படிதான் இருக்கணும். நீ கஷ்டப்பட்டாலும் உன் பிள்ளை என்ன பண்ணா, ஆமா எனக்கு அப்பா அப்படி, நான் நல்ல அப்பா. எனக்கு அப்பா இயேசுவை அறியாத அப்பா, எனக்கு நான் இயேசுவை அறிந்த அப்பா. பிள்ளைங்க சொல்லுங்க, ஏய் நீ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இருந்தடா இயேசு. நான் இயேசுவை அறிஞ்சிக்காக நீ நல்லா இருக்கிறேன். எங்க அப்பா நல்லா அறிஞ்சுதானா நானும் நல்லா இருந்தேன். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. கலங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பாருங்க, இந்த பழைய பஞ்சாங்கம் பேசுவாங்க. அந்த காலத்துல பாருங்க, நாங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோங்க, நீங்களாம் எவ்வளோ நல்லா இருக்கிறீங்க. என்ன பண்றது, நீ இயேசு அறியாதனால கஷ்டப்பட்டேன். இப்போ இவங்க இயேசு அறிஞ்சவங்களா யாரு? பாக்கியவான். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, பாக்கியவான். ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, பிள்ளைங்க நல்லா ஆசீர்வாதமா சொல்ல நீங்க அந்த தருகிற பையன் அவங்க பின்னாடி இருக்காதீங்க. என்ன தேவையா அப்படிலாம் இருக்காதீங்க. முன்னேறி செல்வதற்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம தடையா இருக்கவே இருப்பா. நான் சொல்றது நீ நல்லா இரு அப்படி சொல்லிட்டு இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த பெரும்பாலான ஒரு வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. பாருங்க 8ஆம் வசனம் சொல்லுது, அங்க பெரும்பாலான ஒரு வழி இருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அது நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு. இயேசு கிறிஸ்துவின் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறாரு. இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகிற வழியிலே நடக்கும் போது, நானே வழி நானே சத்தியம் என்ற அந்த வழியில வரும்போது அவன்
வாழ்க்கை வந்து பரிசுத்தமாய் பாருவான். அவன் வாழ்க்கையில வந்து